ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னு நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்டீரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். நான் பைத்தியம் மாதிரி தெரியலன்ல, சத்தியமாக நான் பைத்தியம் இல்லை. இந்த ரூபி தெய்வ சக்தி இல்லை, இவ ஒரு தீய சக்தி. இப்போவே ரூபி கிட்ட சொல்லி அம்மனுக்கு முன்னால் நின்று விளக்கேற்ற சொல்லுங்க. அப்போ உண்மை என்னன்னு உங்களுக்கே தெரிய வரும். இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ரூபி அம்மனுக்கு ஆர்த்தி காட்டினா அவ தீய சக்தின்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடுமே. என்ன வேடிக்கை பார்க்குற? உனக்கு தெய்வ சக்தி இருந்தா அம்மனுக்கு போய் ஆர்த்தி காட்ட. ஏன் பயப்படுற? வா, வந்து ஆர்த்தி காட்டு. ஆஞ்ச் ப்ளீஸ், உன் அம்மாவுக்கு புரியவே. இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே எனக்கு தெரியல. என்கிட்ட தெய்வ சக்தி விஷயத்த நான் திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா என்ன? உனக்கு ஆர்த்தி காட்ட முடியாத விஷயத்த நேரடியாக எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேண்டியது தானே. காரணம் நீ ஒரு தீய சக்தி. பார்த்தீங்களா எப்படிலாம் காரணம் சொல்கிறான்னு? இவ அம்மன் முன்னால் நின்று ஆர்த்தி காமிச்சானா இவட உண்மையான உருவம் வெளியால் வந்துடும்னு இவளுக்கே நல்லா தெரியும். நீ எதுக்கு இந்த விஷயத்துல பிடிவாதம் பிடிக்கிற வேதஸ்ரீ? எதுக்கு இந்த அப்பாவி ரூபியை மாட்டி விடும்னு நினைக்கிற? அப்பாவியா? அப்பாவின்னு இவளை நினைக்காதீங்க. இவ வீட்டுக்கு வந்திக்கிற தீய சக்தி. இந்த வேதஸ்ரீ என் கையை கட்டி போட்டு வச்சுட்டா. இவ என் சகோதரியா எல்லாமே இருந்து ஒருவேளை என் பிள்ளைங்களை காப்பாற்றாம போயிருந்தா இந்நேரம் இவளுக்கு நடந்துக்கிறதே வேற. வா, என் கூட வான்னு சொல்றேன்ல. ஆமா, ஸ்டாப் இட். அம்மா, ரூபி, ஆர்த்தி காட்டுறதால அம்மாட சந்தேகம் போகும்னா ப்ளீஸ் ஆர்த்தி காட்டிடு. ரூபி, ஒரு விதத்துல அம்மனுக்கு முன்னால நின்று ஆர்த்தி காட்டுறதும் நல்ல விஷயம்தான். அம்மன் பொண்ணான மனசு கூழுரும். அப்புறம் அக்காட சந்தேகமும் தீந்துரும். வாமா ரூபி, அந்த ஆர்த்தி காட்டு. ஆர்த்தி காட்டினா எல்லாரும் முன்னாலும் என் குட்டை வெளிப்பட்டுரும். இந்த முறை ஒன்று ஜெயிக்கிறதுக்கு நான் விட மாட்டேன் வேதஸ்ரீ, என்ன ஆனாலும் சரி. பயப்பட தேவையில்ல ரூபி. என் சக்தியால் அம்மனுக்கும் உனக்கும் நடுவில் ஒரு சுவரை உருவாக்குவேன். அது மற்றவங்களோட பார்வையில் அது தெரியாது. நீ அம்மனுக்கு ஆர்த்தி காட்டினாலும் அம்மன் சக்தி உன்னை பாதிக்காது. ஏன் பயந்து நடங்குற? விலக ஏத்து. மோகினியோட தீய சக்தியால் யார்கிட்ட கண்ணுக்கு தெரியாத ஒரு மாய சுவர் உருவாகிட்டு. அம்மா தாயே, இவளுக்கு ஏன் எதுவும் ஆகலை? இவளால் எப்படி ஆர்த்தி காட்ட முடியுது? ரூபி, சீக்கிரம் காட்டு. என்னால் ரொம்ப நேரத்துக்கு தெய்வ சக்தியோடு போராடி தீர்க்க முடியாது.
ரூபி ஆர்த்தி காட்டினது போதும், நிறுத்து. நீ தோட்டுட்ட வேதஸ்ரீ. இந்த தடவை ஜெயிக்க போது நான் தான். என் மேலே உங்களுக்கு இப்பயாவது நம்பிக்கை வந்துச்சா? இப்பயாவது உண்மையை உணருங்க. நீ இதை எப்படி பண்ணன்னு எனக்கு தெரியல. ஆனால் நீ தெய்வ சக்தி என்ன தீய சக்திங்கிறத நான் நிரூபித்து காட்டுவேன். உன் சந்தேகத்தை நிறுத்து வேதஸ்ரீ. உனக்காக ரூபி அம்மன் முன்னால் ஆர்த்தியும் காட்டிட்டா. செஞ்சது தப்புன்னு ஒத்துக்கோ. பிடிவாதம் பிடிக்காது. நான் சொல்ல வர விஷயத்த யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கீங்கன்னு எனக்கு புரியலை. நம்ம எல்லாரும் பெரிய ஆபத்தில் மாட்டிட்டிப்போம். என்ன ஆபத்துன்னு சொல்லுங்கம்மா. எனக்கு ஏதோ கெட்ட சகுனம் ஆரம்பிக்க போகுதுன்னு நீங்கள் தான் ரூபியோட மேட்ச் பண்ணி வச்சிங்க. ஆனால் நீங்களே ரூபியால் எனக்கு ஆபத்துன்னு சொல்கிறீங்க. ரூபியோட தெய்வ சக்தின்னு நீங்கள் தான் எங்களுக்கு சொன்னீங்க. ஆனால் உங்கள் வாயாலேயே இந்த ரூபி தீய சக்தின்னு சொல்கிறீங்க. நீங்கள் இப்போ என்னத்தம்மா சொல்ல வர்றீங்க? ஆஞ்சி, நான் சொல்கிறத கொஞ்சம் கேள. உங்கள் எல்லாட்ட கேள்விக்கும் என்கிட்ட பதிலேக்கி. என்னால் இதை நம்ப முடியலை. இது இது அந்த மோகனால. நான் ஒரு தீய சக்தி. நீங்கெல்லாம் போய் எங்க ஒழிஞ்சாலும் சரி, என் பார்வையில இருந்து யாராலையும் தப்ப முடியாது. இப்படிலாம் ஏன் நடக்குதுன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அம்மா, யார் இவங்க? ஆமா, அம்மா. எனக்கு தெரியும், எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த அம்மா யாருன்னு நீ புரிஞ்சுப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்வளவு வருஷமா நீங்க எங்க இருந்தீங்க? கல்லா மாறி இந்த இந்த 18 வருஷங்களா என் மனசை நான் கருங்கல் பாறையா மாத்திட்டேன். என்னை பத்தின நினைவுகளே வரக்கூடாதுன்னு நினைச்சிருந்தேன். அப்போ இவ்வளவு நாளா நீங்க எங்க இருந்தீங்க? ஆசிரமத்துல தான் வாழ்ந்துட்டீங்க. உண்மையை சொல்லணும்னா விதியால என் 2 குழந்தைகளையும் பிரிச்சு வாழுண்ட நிர்பந்தத்துல நான் மாட்டிக்கிட்டேன். ஒரு பக்கம் என் கணவரை இழந்த துக்கம், இன்னொரு பக்கம் இந்த உலகத்திட்ட பழிச்சொல். இந்த வேதனையை என்னால் தாங்க முடியல. அதனால இது எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு எங்க அமைதி இருக்குன்னு தேடி ஆசிரமத்துல வாழ்ந்தேன். ஆனா அம்மாங்கிறவங்களே உலகத்துல இல்லைன்னு சொல்லித்தானே எனக்கு வளர்த்தாங்க. ஆஞ்ச், நான் 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 தான் அப்படி சொல்ல சொல்லியிருந்தேன். உன்கிட்ட போய் சொல்ல சொன்னது நான் தான்.
நான் உயிரோடு இருக்கிற விஷயத்த ஒருவேளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணிப்பீங்க? உங்கள் பெத்த தாயை தேடி அந்த ஆசிரமத்துக்கே வந்துப்பீங்க. உண்மையை சொன்னால் இவங்க பொய் சொல்லிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உலகத்தோட பார்வையில் நான் செத்து போனவ தான். ஏன்னா நான் அப்படி ஒரு நிலைமையில இல்லை. சுவாசிக்க கூட முடியாத நிலைமையில தவிச்சுக்கிட்டு இருந்தேன். உங்களை விட்டு விலகி இருந்தாலும் இதுவரைக்கும் கடந்து போன ஒவ்வொரு வினாடியும் நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். பெத்த குழந்தைங்களை பிரிஞ்சிருக்கிற ஒரு தாயோட நிலைமை அதுவாக தானே இருக்கும். தனிமை என்ன எப்படி பாட்டுச்சுன்னு இப்போ சொன்னாலும் உங்களுக்கு புரிய போகுது இல்லை. நடுங்கி நடுங்கி வாழ்ந்துக்கிட்டீங்க. ஆனால் இந்த உலகத்தில் குழந்தைங்க தாய் இல்லாமல் வாழ்கிறது எவ்வளோ கொடுமைன்னு எனக்கு தெரியும். உங்களை மறந்து வாழ்கிற சக்தியும் எனக்கு இல்லை ஆஞ்ச். வாழ்க்கை கொடுத்த என் கணவனை நான் இழந்ததோடு அவட சாவுக்கு நான் தான் காரணம்னு இந்த உலகம் அபாண்டமாக பழி சுமத்துச்சு. இந்த உலகம் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிச்சு. அதிர்ஷ்டம் செட்டனா புருஷனை முழுங்கினதோட குழந்தைங்களையும் கொண்டுருவேன்னு சொல்லிச்சு. நாக்கில் நரம்பு இல்லாமல் வாய்க்கு வந்ததெல்லாம் சொன்னாங்க. ஒரு தாய் எப்படி வேதனைப்படுவான்னு என் கூட இருந்தவங்கெல்லாம் யோசிக்கவே இல்லை. யோசிச்சு பாரு, ஒரு பெத்த தாய் எப்படி தந்த குழந்தைங்களையும் கொல்லுவா? எனக்கே நான் எதுக்கும் அதிர்ஷ்டம் இல்லாதவன்னு தோணுச்சு. வாழ்க்கையில் நீங்களாவது நல்லா இருக்கும்னு நினச்சி என் மனசை கல்லா மாற்றிக்கிட்டேன். உங்கள் 2 பேரையும் பிரிஞ்சு விலகிட்டேன். ஒரு விஷயத்த மட்டும் நம்பினேன். நான் என் பிள்ளைங்க பக்கத்தில் இருந்தாலும் இல்லைனாலும் என் 2 பசங்களுக்கும் தாய் பாசம் நிச்சயம் கிடைக்கும்னு நினச்சேன். பக்கத்தில் நான் இல்லைனாலும் உங்களை அன்பாக வளர்த்து படித்து ஆளாக்க ஆளுங்க இங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். இந்த வீட்டில் நான் இல்லாதப்ப என் பிள்ளைங்களுக்கு அன்பை காட்டி வளர்த்து இன்னைக்கு அவங்கள ஆளாக்கிக்கிங்க. அதுக்கு நான் இந்த ஜென்மம் முழுக்க உங்களுக்கு நன்றி சொன்னாலும் அது பத்தாது. இந்த 18 வருஷத்தில் ஒரு நாள் கூட நான் உங்கள் 2 பேர் பற்றியோ இல்லைன்னா இந்த வீட்டை பற்றியோ நினைக்காம இருந்ததில்லை. ஏன் பிள்ளைங்க எப்படி வளர்ந்துப்பாங்க, இன்னைக்கு பார்க்க எப்படி இருப்பாங்கன்னு நினச்சேன். ஒவ்வொரு வினாடியும் தவிச்சிக்க, உங்கள் முகத்தை பார்க்க ஏங்கிக்க. உங்களை பிரிஞ்சு நான் அனுபவிச்ச வேதனை கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஒரே ஒரு தடவை உங்கள் அம்மா கிட்ட வா, இந்த வேண்டுதலை நிறைவேற்று. இந்த அம்மா கிட்ட என்னாச்சு? நான் தான் ஒன்று பெத்த அம்மா, உண்மையான அம்மா. என் மேலே ஏன் உனக்கு இவ்வளோ ஆத்திரம்? உனக்கு ஏன் என் மேலே இவ்வளோ ஆத்திரம்? என்கிட்ட நீ வரமாட்டியா? இங்கே பாருங்க, நீங்களாவது எடுத்து சொல்லலாம்ல. என் நிலைமை எடுத்து சொல்லி புரிய வைங்க. நான் வேணும்னு ஒன்றும் இவங்க 2 பேரையும் விட்டு விலகலையே. சேதாலி, சேகரனா, அவினேஷனா? அந்த சமயத்தில் நான் இருந்த நிலைமை உங்களுக்கு என்னன்னு தெரியும்ல. காரணமே இல்லாமல் ஒரு தாய் தன் பெத்த குழந்தைங்கள பிரிவாளா? நீங்கள் இதுவரைக்கும் என் குழந்தைங்கள ஒரு தாயாய்ந்து பார்த்துக்கிட்டீங்க. என்னத்தான் வளர்த்திருந்தாலும் பெத்த தாய் தான் குழந்தைங்களுக்கு உண்மையான தாய்.
ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிங்க? சொல்லுங்க. நான் தானே இவங்களோட அம்மா. காஜல், இத பாரு அஞ்ச். எனக்கு நல்லா தெரியும் அஞ்ச். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடுறதுக்கு எனக்கு எந்த அருகதையும் இல்லை. ஆனால் எனக்கு வேறு வழி தெரியலை. இன்னும் எத்தனை வருஷம் நான் என் குழந்தைங்களை பிரிஞ்சு வாழ்வேன்? உன் கல்யாணத்தை பற்றி கேள்விப்பட்டதும் என் பொறுமைக்கு எல்லாம் மீறிடுச்சு. குழந்தைங்களோட கல்யாணத்தை பார்க்கணுங்கிறது பெற்றவங்களோட கனவாய்க்கும். அந்த காட்சியை பார்க்கத்தான் ஓடி வந்தேன். ஆனால் அந்த கொடுப்பனையை எனக்கு கடவுள் கொடுக்கல. ஆனால் கிளம்புறதுக்கு முன்னால் ஒரு தடவை பெற்ற குழந்தைங்களும் நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஆசீர்வாதம் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் எதை பற்றியும் யோசிக்காமல் உடனே இந்த வீட்டுக்கு வந்துட்டேன். ஆசீர்வாதம் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் எதை பற்றியும் யோசிக்காமல் இந்த வீட்டுக்கு உடனே வந்துட்டேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருப்பா. இந்த பெற்ற தாயை மன்னிச்சிரு. இந்த பொடி இங்கே பாரு. இதை தினமும் நீ அரைச்சி கஷாயம் பண்ணி உங்கள் அம்மாவுக்கு கொடுக்கணும். அவங்க நல்லபடியாக குணமாகுவாங்க. ஞாபகம் வச்சுக்க. எதை பற்றியாவது யோசித்தேன்னு மறந்துடாது. தேங்க்யூ அக்கா. இப்போ குருமாத்தாக்கு ஹெல்த் எப்படிக்கு? இப்போவும் அவங்க அப்படி தான் இருக்காங்க. அவங்கள குணமாக்க முயற்சி எடுத்துட்டீங்க. எனக்கும் நம்பிக்கைக்கு அவங்க சீக்கிரமாக குணமாகிடுவாங்க. ஓகே அக்கா, தேங்க்யூ, பாய். மோனி, எழுந்துருமா, எழுந்துரு. என்னாச்சு? காலை காட்டு. அடி ஏதாவது பட்டுச்சா? என்னம்மா போகணும். எப்படி கீழே வந்துட்டு பார்த்தியா? உங்கள் கைக்கு என்னாச்சு? என் கைக்கு எதுவும் ஆகலையே, நல்லா தான் இங்கே. உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? ஐயோ அக்கா, நீங்கள் அந்த ஹோம குண்டத்தில் கையை விட்டு கட்டி கொடுத்த மூலிகையை எடுத்தீங்க. ஆனால் உங்களுக்கு எந்த காயமும் ஏற்படலை. ஆச்சரியமாக்கி எரிவு நெருப்புலாம் கையை வச்சும் எதுவும் ஆகலை. அம்மா தாயே, எனக்கு என்ன நடந்துட்டு இருக்குது?